Hi students, had your dinner? ராத்திரி உணவு சாப்பிட்டீங்களா? அது டிஃபனாகவும் இருக்கலாம், சாதமாகவும் இருக்கலாம், அவங்கவுங்க இஷ்டம். சாப்பிட்டீங்களா? குட். ஆக்சுவலாக சீக்கிரம் சாப்பிட்ருங்க. நீங்கள் பிஸியாக கூட இருக்கலாம், ஸ்போர்ட்ஸில் மும்முரமாக இருக்கலாம், எதில் வேணால் மும்முரமாக இருக்கலாம், எல்லாமே கரெக்டு தான். சாப்பிட்றதும் சைட் பை சைடு டைமுக்கு சாப்பிட்ருங்க, இல்லைன்னா நமக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போய்டும் இல்லையா? அதுக்கு தான் சொன்னேன். ரெண்டாவது ஒரு விஷயம் உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள், நான் பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு மேரேஜ், அதாவது என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சி மேரேஜுக்கு போயிருந்தேன். அங்கே ஆர்கெஸ்ட்ரா. எனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். பாடுவேன், கொஞ்சம் கொஞ்சம் ஆடுவேன். என் பேரே பொம்மின்னு சொல்லுவாங்க வீட்டில். பொம்மையாட்டிருக்க ஆடிட்டுருப்பேன். சிரிச்சிடாதீங்க, பேரே இப்படி தான். இப்போ பொம்மி பாட்டி, பொம்மி சித்தி, பொம்மி அத்தை, அவங்களுக்கு அது பேருன்னு ஆயிடுச்சு. தனியாக பார்க்க சிரிப்பு வரும். ஓகே, நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு நான் காலேஜ் படிக்கிறப்பன்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே அவங்களுடைய அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் சைடு 4-5 பேரும் இந்த பிரதர்ஸ் அவங்களும் நல்லா பாட்டு பாடுவாங்க. அதில் அப்போ ஹிட்டான சாங் என்னென்னா, காதலா காதலா காதலி தவிக்கிறேன். ஓ, அருமையான பாட்டு. உருகும், அப்படியே மனசை உருக்கிடும். அந்த பாட்டு முடிஞ்சோடனே எனக்கு அவங்கள பாராட்டணும்னு ஆசை. சார் ரொம்ப நல்லா பண்ணிங்க சார், ரியலி இட் வாஸ் ஸோ கிரேட், நல்லா இருந்ததுங்க சார்னு. இப்படி பார்த்துட்டு பேசாமல் போகிறாங்க. ஐயோ, ஒருத்தர் அவங்களுடைய முயற்சியை நம்ம பாராட்டி மகிழ வைக்கிறதுக்காக போகிறோம், அங்கே போய் நமக்கு தேவையில்லாத வருத்தம் இல்லையா? இந்த மாதிரி இடத்துல நம்ம கொஞ்சம் பார்த்து அதை புரிஞ்சுக்குவாங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூம்மா, தேங்க்யூ, அதுன்னா கூட ஓகே. ரொம்ப நல்லவங்க என்ன சொல்லுவாங்க, என்னங்க இது, நாங்கள் எல்லோரும் நிறைய பேர் பாடுறதுக்கு இருக்கோங்க, நாங்களும் அது மாதிரி தாங்க, பட் இருந்தாலும் பாராட்டினீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாம் ரொம்ப அழகான பேச்சுகள். ஆக்சுவலாக பேசாமல் போகிறாங்கண்ணா. இப்போ பாராட்டினது என் தப்பா என்னன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி நம்ம எங்கே பார்த்தாலும் எங்கேயாவது நல்ல செயல்கள் இருந்தால் ஓடி போய் பாராட்டிடுவோம். மேக்ஸிமம் அதாவது போட்டுருவோம். பொறாமை இருந்தால் பண்ண மாட்டோம். போற்றாமை அப்படிங்கிறதா பொறாமை, அதெல்லாம் இருந்தால் பண்ண முடியாது. ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப நல்ல திமிர்த்தனமாக இருக்கிறவங்க, ரொம்ப தெனாவட்டாக இருக்கிறவங்க, என்ன தான் ஹை வந்தாலும் அவங்கள என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை தான் பொதுவாக. அப்படி நம்ம மனசில் இருந்தால் கூட நம்ம போயெல்லாம் பாராட்ட முடியாது. ஏன்னா அவங்களோட மற்ற அதர் சைடில் நமக்கு தெரியும்னா ஐயா அப்படின்னு ஆகும். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒருத்தங்களை ரொம்ப நல்லா, ஹேய் பரவாயில்லையே, உங்கள் ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்கே, உங்களுக்கு நல்ல இதெல்லாம் கம்மியாக இருக்கே, பரவாயில்லையே, சுகர்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஆமாம், எனக்கு கொஞ்சம் நான் அங்கே இங்கே கொஞ்சம் போகிறனாலையோ என்னவோ தெரியல, மேபி அப்படிங்கிறதோட பரவாயில்ல. இல்லைன்னா சொல்லுவாங்களாம், உன் அளவுக்கு நீ நிறைய ஒர்க் பண்ணுற அப்படின்லாம் சொல்லுவாங்க பொதுவாக. ஆனால் சில பேர் என்னென்னா, ஆமாம், நான் அங்கே நடக்கிறேன், இங்கே நடக்கிறேன், கடைக்கு போகிறேன், கடைக்கு போயிட்டு வரதெல்லாம் ஒரு விஷயமா? 24 23 மணி நேரம் பொம்பளையெல்லாம் வேலை பண்ணுது. 1 மணி நேரம் அங்கிட்டு இங்கிட்டு நடந்து போட்டு அதனால் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கேன். நான்லாம் அப்படி பண்ணேன், இப்படி வேணும், அதனால தான் எனக்கு ஐயே. நம்ம பாராட்ட போய் நம்மளை ஒருத்தங்களை தூக்கி அப்படி உட்கார வச்சு பாராட்டுறப்ப நம்மளை டமால் கீழே தள்ளினா அந்த இடத்துல போய் பாராட்டிடாதீங்க. உஷாரு, உஷாரையா, உஷாரு.